ஏய் எங்கடி இருக்க? உனக்கு பின்னால் தான நின்னுக்கிறேன். திரும்படா. நீ 1 மணின்னு சொன்னதால தான் நான் 1 மணிக்கு வந்தேன். இப்போ இவ்ளோ லேட்டா வர? ஓ என்னப்பா பண்றது? மீட்டிங்க போட்டு அவுட்டிங்க தள்ளி போட்டாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குன்னு 1 மணி சொல்லிட்டு 2 மணிக்கு வருவியா? தான் சாரி சொல்லிட்டேன். உடாப்பா. சரி. எங்க போலாம்? உனக்கு என்ன சாப்பிடணும்? எனக்கு ரேமன் சாப்பிடணும் போல இருக்கு. ரேமனா? அப்படின்னா? ஆமா, இந்த நருட்டோ அனிமேல நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ரேமன்னா என்ன என்னன்னே தெரியாதே. பேசாம ஒண்ணு பண்ணலாம். எங்க ஏரியாவண்ட அத்தோ கடை ஒண்ணு இருக்கும். பாய் மஜாவா போட்டு தருவாரு. அச்சாப்பலாமா? இல்ல எனக்கு நூடுல்ஸ் வேணாம். நம்ம வேணா இந்த ஸ்நாக் மாதிரி ட்ரை பண்ணுவோமா? அண்ணா நகர் சைடு போயிட்டு இந்த பேஸ்ட்ரீஸ் டெசர்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம். பேஸ்ட்ரீஸா? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதுவும் டேஸ்ட் கூட நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாலாம் இருக்காது. ஸ்நாக்ஸ்னாலே நம்ம சவுகார்பேட்டுக்கு தான் போகணும். அங்க பாதாங்கீரு, ஜிலேபி, பானிபூரி, காக்கரா சாண்ட்விச் நிறைய வச்சுப்பாங்க. வா அங்க போய் சாப்பிடலாம். இல்ல ஸ்நாக்ஸும் வேணாம். இந்த டைம்க்கு செட் ஆகாது. சரி பேசாம பிரியாணி சாப்பிட போலாமா? அங்க வெஜ் இருக்குமா? உனக்கு வெஜ் பிரியாணி இருக்கும். ஆனா நாங்க என்ன தெரியுமா சாப்பிடுவேன்? பீஃப் பிரியாணி. பாய் கடையோட பீஃப் பிரியாணி தான் எங்க ஏரியால செம்ம ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நல்லியல் மட்டும் வந்து வச்சிருவாரு. அதை எடுத்து நீ உறிஞ்சு ருசிச்சு இருக்கும் போதே பாஸ்மதி அரிசியை சுட சுட மசாலால தட்டி இப்படி ஒரு பெட்டு அப்படி ஒரு பெட்டு போட்டு சுட சுட கப்பலை எத்தாந்து உன் தட்டுல இப்படி கவுப்பாப்ல அதை கொஞ்சம் எடுத்து லைட்டா ரைட்டால டிப் பண்ணிட்டு கூட முட்டையை பிச்சு வச்சு ஒரு கொலை கொலிச்சு எத்து நீ வாயில வச்சேன்னு வச்சுக்கேன், ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கே போயிடலாம். அது மட்டும் இல்ல, பீஃப் தவாக்கறி ஒண்ணு வச்சிருப்பாரு. அது உனக்கு தொட்டுக்க கொண்டு வந்து வைப்பாரு. எனக்கு தயிர் பச்சடி வைப்பாளா? ஏய், எனக்கு தவாக்கறி உனக்கு தயிர் பச்சடி கண்டிப்பா கொடுப்பாரு. அப்போ ஓகே. உனக்கு வெஜ் பிரியாணி, எனக்கு பீஃப் பிரியாணி. ஓகே காடி பாப்பலாம். ஏய் என்னடாச்சு? என்னாச்சு தெரியலையே. தெரியலையா? அடா பாவி, என்னடா இப்ப வந்து சிக்கோன்ற? நான் 11 மணிக்கு ஆபீஸ் ஆண்ட இருக்கணும். ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு டைம். பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இதே பெட்ரோல் இல்லையா? நாடா காலங்காத்தால உன்னோட பெஜாரா போச்சு. சரி, ஒரு 2 மினிட்ஸ் இங்க வெயிட் பண்ணா போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. என்ன பொண்ணு, என்ன ஹெல்ப்பிங்கா? இல்ல ப்ரோ, வேணாம். நோ தேங்க்ஸ், நீ போ. நாங்க 2 பேரும் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? வேணா ப்ரோ, நோ தேங்க்ஸ், கிளம்புங்க. அதெல்லாம் விடு. யாருன்னா வர வரைக்கும் நாங்க இங்கே இருந்து உன்னையே பார்த்துன்னு இருக்கோம், சரியா? அதான் வானான்னு சொல்றேன்ல, கிளம்பியா? அது எங்க கடமைங்க. நான் மச்சான். ஆமாண்டா. கடமையா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸ்ப்ரே எங்க வச்சேன்? பெப்பர் ஸ்ப்ரேடா. அச்சிருவாளோ? வெயிலு கொஞ்சம் ஓவரா இருக்கு. அச்சாதான் சரி. ஹலோ. சொல்லுமா. மாமா, நீ இந்த ஏரியா எஸ்ஐ தானே? ஆமா, என்னப்ப? சரி, இந்த தனியா நிக்கிற பொண்ணுங்கள்ட்டலாம் இந்த பொரிய பசங்க வந்து கலாட்டா பண்ணின்னு இல்ல எங்க போற, நான் வேணா டிராப் பண்ணவா அப்படி இப்படிலாம் கேட்டுருந்தா அவனுங்களாம் என்ன பனிஷ்மெண்ட் மாமா? சாச்சா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகல மாமா. 2 பசங்க பக்கத்துல ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியிருந்தாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு போன் வச்சேன். அந்த பசங்க போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புமா, நான் பாத்துக்கிறேன். நீ வை மாமா போன. மச்சான் கிளம்புடா. டேய் ஏய் எஸ்ஐ டேய் கிளம்புடா. ஏய் இருடா. ஓட்டானுங்க. அந்த பயம் இருக்கட்டும். born and brought up in புதுப்பேட்டடா, சல்பி பாய்ஸ். போலாம். பெட்ரோல் வாங்கிட்டேன். ஏய் என்ன உனக்கு வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? இல்லப்பா, 2 பங்க்ல வந்து கேன்ல தர மாட்டேன்ட்டாங்க. அதான் 3வது பங்க் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி சீக்கிரம் ஊத்து, காலி ஆகலாம்.